மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட பன்சேனை பாரி வித்தியாலயத்தில் பாலவீமன் தென்மோடி குத்து அரங்கேற்ற நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் தே பவளசிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி பணிப்பாளர் ஜோ ஜெயச்சந்திரன், பிரதி கல்வி பணிப்பாளர் சிவசங்கரி கங்கேஸ்வரன், மண்முனை தென்மேற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் மு உதயகுமாரன், உதவி கல்வி பணிப்பாளர் எஸ் சந்திரகுமார், பாடசாலை அதிபர்கள், வலய பாட இணைப்பாளர்களான பூ சதீஷ்குமார், க பரமானந்தம், ஆசிரிய ஆலோசகர் த குணரத்னம் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாகாணமட்ட கூத்து போட்டியில் முதலாம் இடம் பெற்ற மாணவர்கள் அண்ணாவியார் வெளிப்படுத்திய ஆசிரியர்கள் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முதன்முறையாக பாடசாலையொன்றில் கூத்து அரங்கேற்றம் செய்யப்பட்டமை வரலாற்று பதிவாகும். மேலும் வலய கல்வி பணிப்பாளரும் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பல பாடசாலைகள் விஜயம் செய்கின்ற போது சில ஆசிரியர்கள் கற்பித்தலுக்கு வழியில் திறமையோடு இருக்கிறார்கள். சிலர்கள் அவர்கள் அதனோட இருக்கிற முரண்பாடு காரணமாக தங்களை திறமையை அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கடந்துட்டு போகிறதா இருக்கிறது. அவ்வாறு ஆசிரியர்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரிய அதிபர் முரண்பாடு அல்லது ஆசிரிய அலுவலக முரண்பாடு தூக்கி ஓரம் கட்டிவிட்டு உங்கள் திறமைகளை இந்த செல்வங்களை கடத்தி விட்டு செல்லுங்கள் என்ற பிரியமான வேண்டுகளை நாங்கள் வைக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. கோடீஸ்வரன் தர்ஷினி 2 பேரை நாங்களுக்கு மனமாற பாராட்டு. ஏன்னா தூரம் இது சின்ன தூரம் இல்லை. பாடசாலைக்கு வந்து போகிறன்றதே ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. கஷ்ட நஷ்டம் அல்லது இடர்பாடுகளான ஒவ்வொரு இருக்கிற பொருளாதார ரீதியாக ஏன் அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சரும் ஏதோ ஒரு வகையில் நாளாந்தம் பிரச்சனைகளை உங்களுக்கு ஆசிரியர்கள் இருந்தாலும் அவை யாவத்தையும் அவர்களாக ஜீரணித்துக் கொண்டு இந்த மாணவர்களுக்காக டெய்லி திறந்தோறும் இங்கே வந்து முடிக்கின்ற அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்கிறது நான் நம்புகின்றேன். ஆகவே
கோடீஸ்வரன் தர்ஷினி 2 பேரை நான் அதில் மனமாற வாழ்த்துகின்றேன். அதே போன்று அவர்களோடு இணைந்து